Yes, people, welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன். Welcome back to another episode of PBAK Chelsea தமிழ் பாட்காஸ்ட். where weekly நாங்க செல்சியை பத்தி பேசுவோம். இப்போ இருக்கிற செல்சி மென்ஸ் டீம், உமன்ஸ் டீம் எல்லாம் நிலவரத்தை பத்தி பேசுவோம். என்ன சீசன் என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு, எப்படி முடிப்போம். எஸ்பெஷலி இப்போ இருக்கிற நிலைமைக்கு செல்சி ஆர் பேட்டிங் ஆன் 2 fronts. ஒன்னு பிரீமியர் லீக் டாப் 5 முடிக்கணும், இன்னொன்று கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிக்கணும். அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது ஒரு நல்ல சூழ்நிலை தான் ஒரு ஃபேனா யூ வாண்ட் யுவர் டீம் டு ஃபைட் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ் அந்த மாதிரி. சோ அத பத்தி பேச ஏகே வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? All good. It's fine. Good game, good weekend. This is fine. ஆமா, ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இன்னும் ஒரு வீக், இன்னும் one more 2 more weekends and everything is 2 more games basically. ஆமா. சோ இப்போ வந்து செல்சி ஆர் கரண்ட்லி இன் 4th spot obviously. ஏன்னா வந்து சிட்டி ஆர் ஸ்டில் yet to play. சிட்டி வந்து நாளைக்கு போர்ன்மத் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். they play bournemouth. பட் இப்போதைக்கு செல்சி ஆர் கரண்ட்லி 4th spot, 37 games 66 points. நம்ம கீழே ஆஸ்டன் வில்லா 37 games 66 points பட் வித் லெஸர் கோல் டிஃபரன்ஸ். அது கீழே சிட்டி 36 games 65 points, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 37 games 65 points. ஸோ எல்லாமே வந்து நமக்கு மேல வந்து 37 games 66 points இன்னொரு டீம் இருக்கிறது வந்து நியூ கேசல். ஏன்னா ஆஸ்டன் தோத்ததால, பட் அவங்க வந்து 2 goal அதிகமா இருக்கு. ஸோ எவ்ரி திங், யார் ஜெயிக்கிறா, யார் தோக்குறா, யார் டிராப் பண்றா, லாஸ்ட் ஏரியால வந்து எல்லாமே அப்படியே அப்பட்டமா தெரியும். பட் வந்து அந்த நியூ கேசல் கேம் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். அதாவது என்னன்னா, பேசிக்லி அந்த கேம் ஜெயிச்சா டாப் 5 சீல்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த கேம் ஃபர்ஸ்ட் அந்த எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பாக்கர்ஸ் வந்து என்ன கருமாந்திரம் தான் ஆடுறோம், நம்ம வந்து இந்த கேம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தோமா. ஏன்னா வந்து நியூ கேசலோட பிரஸ்ஸா இருக்கட்டும் சரி, நியூ கேசலோட the way we were passing, the way we couldn't get past Newcastle press, like sloppy all over. அந்த கேம் பத்தி நீங்க என்ன யோசிச்சீங்க? I mean, basically it's a game of 2 halves. எனக்கு வந்து I felt second halfல he understood what he had to do. By the time Jackson made a stupid mistake which led to whatever happened in the red card. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜாக்சன் அந்த மேட்ச்ல இருந்திருந்தா second half, after whatever the changes Maresca made to the second half, I think it would have been a very different result. 10 man வெச்சு நம்ம second half அவ்வளவு threaten பண்ணோம். பட் அந்த threaten எல்லாம் வந்து பண்றது is absolutely, now looking back at it, is absolutely no point. நம்மளால அந்த மேட்ச்ல வந்து டிரா பண்ணியிருந்தா கூட, now that we won against United and Newcastle lost to Arsenal, it would have been definitely Champions League next season. So now going back to the last week, we are expecting a favor from United and against Aston Villa, and we are expecting one more favor from our team itself to win against Nottingham Forest. So that's how it is. எனக்கு தெரிஞ்சு because we scored a lot of goals in the start of the season, that is a big boost for us, because ரெண்டு பேரும் ஆஸ்டன் வில்லாவும் செல்சி ஒரே பாயிண்ட்ல முடிச்சா we will be at a position where we will be finishing at 69 both, and then getting Champions League because of the goal difference. And I don't care actually, honestly. ஆமா, அல்டிமேட்லி வந்து டாப் 5 அந்த கடைசி மேட்ச் ஜெயிச்சா போதும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்டில் இட்ஸ் நம்ம ஜெயிச்சா டாப் 5 போயிடுவோம், அந்த ஒரு நிலைமையில இருக்கும். பட் வந்து எனக்கு ஆக்சுவலி நான் ஜெனுவனா சொல்லனா, அந்த கேம் இஸ் லைக் a must not lose than must win. I would say must win na. You never know. Nottingham, must not lose now. There is a lot of dependables. Must not lose is like a lot of dependables. If we win, that is doesn't matter about whatever other happens. ஆமா, ஏன்னா வந்து I think வில்லா வந்து கண்டிப்பா ஜெயிச்சுறாங்கன்னு தான் தோணுது. யுனைடெட் வந்து அது கவலையில PL பத்தி அவங்க I am differing because it is a lost game for United at their Old Trafford. I am expecting United to win. நடந்தா சரி, அது ஒரு பக்கம். பட் நியூகாசல் கேம்க்கு திரும்ப வருவோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் வந்து லிட்டரல் டார்ச்சர். ஏன்னா வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல செல்சிக்கு ஒரு காணாம இருந்தது. சரி, ஓகே, பரவாயில்லையே, நல்லா இருக்கும்னு பார்த்தா ஸ்ட்ரைட் டவுன் தி அதர் எண்ட் அவங்க வந்து இன்னொரு அட்டாக்ல போறாங்க. லைக் காரன் ஒரு அட்டாக்ல போறான், கைசேரோ வின்ஸ் தி பால் பேக். பட் சலபா ஒரு கேவலமான டச், லாவியா லூசஸ் தி பால், அண்ட் அகைன் சாண்டோ டொனாலி வந்து ஸ்கோர் பண்றான். இன்ஃபேக்ட் that is one of the few chances Newcastle நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செல்சி வந்து not even at it. and அந்த ஜாக்சன் ரெட் கார்டு வந்து ஓரளவுக்கு உதவி செஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்புறமா செல்சி வந்து கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சாங்க. அது நியூகாசில் பின்னாடி உட்காந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறமா நியூகாசில் வந்து ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் பண்ண பிரஸ் வந்து செகண்ட் ஹாஃப் லைக் ஓகே நாங்க பின்னாடி உட்காடுறோம்,
நீங்க வந்து வாங்க. எனக்கு தெரிஞ்சு the only way Jackson can redeem himself is if he puts a phenomenal shift against Real Betis in Conference League. ஆமா, அது ஒண்ணுதான். ஏன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து அங்க ரியல் பெட் அந்த ஃபைனலா கவுண்ட் ஆகாது. அது ஒரே ஒரு இது மட்டும்தான். பட் அந்த எனக்கு என்ன புரியலன்னா, ஜாக்சன் ரெக்கார்டை விட நீ பின்னாடி ஒரு ஆள் வரான்னு பாக்குற. நீ வெறும் பாலை பார்த்துட்டு நீ ஆளை பார்க்காம இருந்தா அது ஓகே. நீ ஆளை பார்த்துட்டு அப்படியே வந்து இப்படி வந்து நீ எல்போ மேல தூக்குறன்னா வாட் இஸ் தட் சே? கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு பார்த்தா இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் அகேன்ஸ்ட் அஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லா டீமும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஐ மீன் ப்ரூனோ குமரேஸ் எல்லாம் பார்த்து தலையில அடிச்சிருக்கான். அண்ட் நம்மளுக்கு வந்து அகெயின் இது டிசிஷன்ஸ் தட் கோ அகேன்ஸ்ட் அஸ். இதே மாதிரி நம்மளுக்கு யுனைடெடுக்குமே நம்மளுக்கு தேர் இஸ் a lot of decisions that went against us. ஸோ இந்த டிசிஷன் கோயிங் அகேன்ஸ்ட் அஸ் தான் நம்ம ஃபேவரா இல்லாம நம்மளே கேமை முடிச்சா நல்லா இருக்கும். பட் அகெயின் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல மரஸ்கா அண்டர்ஸ்டுட் தி அசைன்மெண்ட் ஆஃப் வாட் ஹேட் டு பி டன். எனக்கு நவ் ஐ ஜெனுவன்லி ஹோப் இட் டசன்ட் ஸ்டார்ட் காய்சேடோ at right back ever. எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி கிமிக் ஆஃப் ஸ்டார்டிங் காய்சேடோ at right back and Reece James in midfield. அதுக்கு அவங்க given பொசிஷன்லயே இருந்துட்டு when they lose they can cover. அது வேணா பண்ணலாமே தவிர யூ காண்ட் ஆஸ்க் காய்சேடோ at right back and Reece James at center midfield and ask them to be good. எனக்கு I couldn't understand when he started and I will never agree to it. Now whatever Reece James has done against United, I mean honestly எல்லாம் was being overestimated. Reece James வந்து had a good ball strike and a good assist, but I don't think so he had a very good game. And the assist illana it was not a very good game for him honestly, but that was what makes the difference. Yeah, at the end of the day நம்ம வந்து அது இல்லனா பண்ணிருக்கலாம், இது இல்லனா இப்படி அப்படி நம்ம வந்து Reece James வந்து or any player க்கு சொல்லலாம். But I think Maraska needs to understand that his strength is overlapping fullback. And he needs to start crossing the ball and start shooting and or arrive at the box late to score. That's what Reece James is best at, and he's being completely opposite up play பண்ணிட்டு இருக்கான். So I hope he just addresses it and next season he comes at full swing. அது ஒண்ணு. அது நியூ காசில் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ஆடணும். இன்ஃபேக்ட் ரீஸ் ஜேம்ஸ் பேசும்போது ரீஸ் ஜேம்ஸ் நல்லா சான்ஸ் இருந்தது டு புல் ஒன் பேக். நமக்கு என்ன நேரம்னா ஸ்ட்ரைட்டாவே அங்க அதர் எண்ட் போயிட்டு அவங்க டிஃப்ளெக்டட் கோல் அடிக்கிறாங்க, டாப் கனல்ல போகுது. நான் கூட சரி ஓகே சம ஷாட்னு பார்த்தா டிஃப்ளெக்ட் ஆகி போச்சு. நம்ம நேரம் அப்படி நனைஞ்சிச்சு 2-0. சரி ஓகே யுனைடெட் கேம்க்குள்ள வரோம். Honestly அதுக்கெல்லாம் முன்னாடி the biggest question mark is what is the set piece coach actually doing. எனக்கு I don't understand whether it is being அவன் சொல்றது பிளேயர்ஸ்க்கு புரியுதா இல்ல பிளேயர்ஸ் வந்து அவன் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்களா, எனக்கு என்னன்னே புரியல. வந்து ஒரு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்களா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் தி அதர் 19 கிளப்ஸ் ஆர் பெட்டர் அட் செட் பீஸ் தேன் அஸ் அப்படின்னு தோணுது. இவனை வந்து அங்கேருந்து கூட்டு வந்து இவன் இன்னும் பெருசா பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல. இவங்களும் வந்து ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி மோசமா பண்றானுங்க. ஒண்ணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு செட் பீஸ் நம்மளுக்கு த்ரெட்டே கிடையாது. எப்பவாவது நம்மளுக்கு செட் பீஸ் இருந்துச்சா எனிவேஸ் அப்பா பாலை வச்சு டைம் வேஸ்ட் பண்ணலாம் தான் தோணுதே தவிர இதுல கோல் போடுவாங்கன்னு எனக்கு என்னைக்குமே தோணுது கிடையாது இவங்க. கடைசி செட் பீஸ்ல ஸ்கோர் பண்ணனே எனக்கு ஞாபகம் இல்ல. நம்ம போனது என்னைக்கு எப்பனா கடைசியா நம்ம அந்த ஸ்பாட்ஷெட்டினோ சீசன்லயோ இல்ல அந்த சீசன்ல கூட we are at least threatening in set piece, but I don't think so this season we are even close to threatening from set piece. ஆமா எப்பயாச்சும் ஒண்ணு நடிச்சிருப்போம், அதுவும் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி போனோம். எனக்கு அதான் வந்து அது நம்ம பில்லியன்ஸால இருக்காது, அவங்க லாப்ஸ்னால வேணா இருக்கும். அதுதான் சொல்றேன். ஏன்னா போன வருஷம் என்ன பிரச்சனை செட் பீஸ் தான் டிஃபெண்டே பண்ண முடியாது. ஏன்னா என்ன செட் பீஸ் நம்ம கோல் கன்சீட் பண்ணுவோம். இந்த வருஷம் என்னன்னா செட் பீஸ கோல் அடிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் ஒரு பெரிய இது. அதுதான் வந்து லைக் ஏன்னா போன வருஷம் வந்து பாசிட்டிவ் டிட் நாட் வாண்ட் செட் பீஸ் கோச். ஆனா கடைசியில வந்து பிரெட்ஃபோர்ட் செட் பீஸ் கோச் வந்து கொண்டு வந்தோம். சரி இந்த டைம் வந்து பெட்டர் ஆகும்னு சொல்லிட்டு, பட் இந்த வாட்டி அப்படி தோணவே இல்லை, ஏன்னு தெரியல. அது ஒண்ணு. சோ நியூ காசல் கேம் சரி ஓகேன்னு போனோம். யுனைடெட் கேமுக்கு வந்தோம். யுனைடெட் கேம் அனதர் மஸ்ட் வின்னு நமக்கு தோணிச்சு. யுனைடெட் சரி ஓகே யுனைடெட் வந்து ஏன்னா வந்து 3 days கழிச்சு அவங்க வந்து ஆக்சுவலி தட் வாஸ் ஆன் ஃப்ரைடே நைட். அதனால தான் நம்ம மண்டே அன்னைக்கு பண்றோம். இல்லைன்னா நம்ம ஃப்ரைடே இந்த பாட்காஸ்ட் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரைடே நைட் ஆடுறோம் ஃபர்ஸ்ட் பிஃபோர் எவ்ரி ஒன் எல்ஸ். ஆடுறச்சே வந்து சரி ஓகே யுனைடெட் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்னே வெட்னஸ்டே யூரோப்பா லீக். கடைசியில் பார்த்தா அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் ஆடி விட்டானுங்க. அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் ஆட நம்ம வந்து ஆப்வியஸ்லி we also went full strength. அந்த மாதிரி பார்க்கச்சே வந்து அகைன் we started slow. ஃபர்ஸ்ட் 20 minutesல வந்து யார் 5th பிளேஸ் வந்து யூசிஎல்ல துரத்துறா,
யாரு 16 தந்தா உங்களுக்கு லீக் கவலை இல்லைங்க அந்த மாதிரி எனக்கே 20 டவுட் மினிட்ஸ்லாம் ஆச்சு. இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா, செகண்ட் ஹாஃப் 15 மினிட்ஸ், பேசிக்கலி 60-65 மினிட்ஸ் until we scored the goal, we didn't have any urgencyன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா நான் பட் ஆஃப் சைட் யுனைடெட் ஆஃப் சைட் கோல் வந்ததுக்கு அப்புறமா வந்து நமக்கு கொஞ்சம் லைக் இந்த லாஸ்ட் இயர் இந்த ஃபர்ஸ்ட் கேம் அந்த லிவர்பூல் கூட ஆஃப்டர் அந்த சால ஆஃப் சைட் கோலுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஓகே நம்ம வந்து முழிச்சிடணும் அந்த மாதிரி இருந்துச்சு. வி நீட் அந்த கோல் வந்து ஆஃப் சைடா இருந்து ரூல் ஓட்டுறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆடவே ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாசிங் இல்ல, ஒரு இது இல்ல, எதுவுமே இல்ல. ட்ரூ, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. எனக்கு என்னன்னா there is two ways. either நம்ம வந்து இது எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு தெரியல. நம்ம ஸ்லோ ப்ரோக்ரஷன் ஆக்சுவலி ஒர்க். இப்போ திஸ் ஆக்சுவலி பூஸ்ட் மரஸ்கா. எனக்கு இப்போ ஆக்சுவலி ஸ்லோ ப்ரோக்ரஷன் ஒர்க் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லிடுச்சு. இப்போ நீங்க கோல் படி பாத்தீங்கன்னா அந்த கோல்ல வந்து எவ்ரி செல்சி பிளேயர் ஹேட் அ டச் பிஃபோர் ஸ்கோரிங் அ கோல் அப்படின்றாங்களே சொல்றாங்களே தவிர, பட் there is so அந்த அது ஐ டோன்ட் அக்ரி டு இட். பிகாஸ் நம்ம அட்டாக் நம்மளே கீல் பண்ணிடுறோம். பிகாஸ் வி ஆர் அந்த பொசஷன் நம்ம வச்சுக்கணும். பொசஷன் வச்சுக்கிட்டு ஸ்லோ பில்டப்ல கோல் அடிக்கிறோமே தவிர, நம்மளுக்கு ஒரு அட்டாக்கிங் த்ரெட்ல ஒரு பால் போட்டு கோல் அடிக்கும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் போது பேக் பாஸ் போட்டு வி ஆர் ரீசர்க்குலேட்டிங் த பால் அண்ட் கீப்பிங் பொசஷன். அது நம்ம ஒரு 1-0 2-0 லீட்ல இருக்கும்போது பண்ணா சரி. அதை தவிர்த்து என்டையர் கேம்ல பார்த்தோம்னா வி ஹேட் த பெட்டர் சான்ஸ். அதான் நம்ம வி த்ரெட்டன் த கோல் பெட்டர். அவங்க சாnchez நம்ம கோல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க ஐ டோன்ட் திங்க் சோ தே எவர் த்ரெட்டன்ட் அவர் கோல் ஈவன் ஒரே ஒரு அமாட வந்து ஒரு லெஃப்ட்ல கட் செட் பண்ணி ஒரு ஷாட் அடிச்சு அவ்வளவுதான். மத்தபடி எந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல மத்தபடி எதுவுமே இல்ல. வெரி வெரி வீக் யுனைடெட். ஐ டோன்ட் கேர். ஏன்னா நம்மளுக்கு ஆல்வேஸ் யுனைடெட் கம்ஸ் வீக் டு அஸ் அண்ட் தே கெட் த 3 points or at least get a draw with us. பட் அதான் இந்த வாட்டி we didn't allow. that was very good. I think we were defensively solid. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அட்டாக் நம்ம சொல்றோமோ அட்டாக் சரியில்லைன்னு, டிஃபென்சிவ்லி போத் கோல்வில் அண்ட் குக்கரேயா have stepped up massively. குக்கரேயா has been sensational massive and clutch entire season. பட் எனக்கு தெரிஞ்சு the bigger step up was from கோல்வில். the last 7-8 கேம்ஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியல அவனை தாண்டி. எந்த அளவுக்குன்னா ஹாலண்ட் வந்து கோல்வில் சட்டைக்கு ஆசைப்படுறான். எந்த அளவுக்குன்னா செட் பீஸ் வந்து கோல்வில் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். ஐ திங்க் வந்து யோசிச்சான் போல, இந்த பாருப்பா ஒரு சட்டை எனக்கு தேவைப்பா, என் வீட்டுல கலெக்ஷன்ல வச்சுக்கணும் அந்த மாதிரி. பட் அதான் எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் குட் பர்ஃபார்மன்ஸ் டிஃபென்சிவ்லி தான் சொல்லுவேன். இட் கிவ்ஸ் a lot of confidence going to City ground and Real Betis. I think we are becoming defensively a lot solid in the last 4-5 games. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈவன் த என்ன சொல்றது, if you look at the Newcastle game is anomaly because they started well and we just slept. எனக்கு தெரிஞ்சு when we start Lavia, Caicedo and Enzo together, it becomes very good defensively and அவங்க ஒருத்தர கவர் பண்ணிக்கிறாங்க. and Enzo should not be playing in the two pivot role when Lavia is available because I don't think so. Now he understand. முன்னாடி லாவியா இல்லாத போது when he completely played the pivot, he understood that he had some defensive responsibility. இப்போ அந்த லாவியா ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கும்போது he does not wants to defendறது கிளியரா தெரியுது. he just wants to go and attack. அவன் வந்து ஒரு அந்த நியூகாசில் கேம்வே வந்து அவனை தாண்டி போயிட்டாங்கன்னா அவன் ஓட மாட்டேன்றான். ஒரு பிவட்ல ஓட முடியும்ன்றது செகண்டரி. பட் எனக்கு தெரிஞ்சு அவன் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. டிஃபென்ஸ் இஸ் நாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி தான் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லன்னா லைக் அட்டெம்ப்ட் பண்றான், ஆனால ஓட முடியல. லைக் ஓடும்போதே வந்து இட்ஸ் லைக் வந்து லைக் உட்ற மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு. So that is what it is. எனக்கு தெரிஞ்சு now the next 2 games is very very important. Very important is all the games, all the 7 games which before this also has been very important. Now going to City ground, I think we have the enough confidence. They are not in the brightest of forms. I think we can go and basically get the 3 points that's going to get us to the Champions League. And Champions League is very important. Then it's not only Champions League money wise. I think transfer target wise we need a Champions League football to attract a lot of players. We can't keep saying project சொல்லிட்டு Champions League இல்லாம இருக்க முடியாது. ஆமா, 2 வருஷம் இல்லாம பண்ணிட்டோம், 3ஆவது வருஷம் இல்லாம இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் யுனைடெட் கேம்ல இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒன்னும் பெட்டரா த்ரெட்டன் பண்ணோம். ரீஸ் ஜேம்ஸ் தான் மெயின்லி கிரியேட்டட் கோல். பால் வருது, ஒரு நல்ல டர்ன் கிராஸ். குக்கரெல்லாம் வந்து ஆக்சுவலா குக்கரெல்லாம் தான் நம்ம செல்சியோட ஹையஸ்ட் கோல் ஸ்கோர் 2025. அந்த அளவுக்கு வந்து நம்ம அட்டாக் அவ்வளவு கேவலமா இருக்கு. லைக் அவன் தான் குக்கரெல் 5 கோல். ஐ திங்க் அதுக்கு அடுத்தது வந்து பாமன் 4 கோலோ 5 கோலோ. அதுக்கப்புறம்
அதர்ஸ் ஃபாலோ ரெஸ்ட். பட் வந்து ஒரு ரைட் ஒரு நம்ம விங் பேக்ஸ் வந்து ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணி இன்னொருத்தர் ஸ்கோர் பண்ணது வந்து கொஞ்சம் நாஸ்டாட்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து இட் வாஸ் மார்க்கஸ் அலோன்சோ, பென் சில்வர், இப்போ வந்து குக்கரல்ல பண்றான். ஒரு ஓவரால் இட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த இன்னொரு டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா இந்த செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து இன்டோடர் வந்து ஃபேன் பிட்ச் இன்வைட் பண்ணது. அது ஆக்சுவலா என்னன்னா நல்ல பாயிண்ட்ல அமார் வாஸ் கோயிங் டு கிராஸ் டு மக்வைர். ஏன்னா யுனைடெட் என்னன்னா கடைசியில ஒரு நல்ல டாக்டிக் தான் அது. கடைசியில வந்து கோல் வேணும்னா மக்வைரை போட்டு லூப் இன் பால்ஸ் கண்டிப்பா ஹெட் பண்ணிடுவான் பிகாஸ் ஆஃப் த ஹைட் ஃபேக்டர். அதை வந்து தடுத்த அந்த இன்ட்ரூடர். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ரொம்ப நன்றி தெரிவிச்சு. He's getting a stadium ban apparently, பாவம். பட் அகைன் ஒரு ஃபார் தி குட் அண்ட் கிரேட் காஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு தியாகங்கள் செஞ்சுதான் ஆகணும். அந்த தியாகங்கள் கரெக்டா வந்து செஞ்சு விட்டான் மனுஷன். சோ தட் இஸ் ஒன். அது வந்து பிரீமியர் அந்த 2 பிரீமியர் லீக் கேம்ஸ் பத்தி, லாஸ்ட் கேம்ஸ் அகைன்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அப்புறம் கான்ஃபரன்ஸ் லீக் ஃபைனலை பத்தி. அதை பத்தி நம்ம ப்ரீவியூல வந்து டீடைல்டா வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பேசுவோம். பட் இப்போதைக்கு செல்சியோட மென்ஸ் டீம் ஆர் இன் a good space and hopefully we can do that, finish the job in both of the games. இன்னொரு வந்து என்னன்னா உமன்ஸ் டீம் பத்தி நான் பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் சீசன்லயே சோனியாஸ் டன் டொமஸ்டிக் ட்ரபிள். லீக வந்து ஜெயிச்சன் யுனைடெட்ல நேத்திக்கு FA கப்ல வந்து போட்டு பொளந்தாங்க யுனைடெட் 3-0. யுனைடெட் were never in the game. We completely bossed it from start to finish and we end up with the domestic trouble. Special mentions to players like Sandy Baltimore. நேத்து வந்து மான்ஸ்டர் பர்ஃபார்மன்ஸ், 2 கோலும் ஒரு அசிஸ்ட். அப்புறம் லூசி பிரான்ஸ், அவங்க ஏஜ் தான் அப்படியே தவிர வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். உமன்ஸ் டீம் என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு தாண்ட முடியாத செவரு UCL. they need to cross the UCL செவரு. ஆமா, அதுதான் வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. லைக் அகைன் இன்னொரு செமிஃபைனல் வந்து பார்சலோனா வந்து தோக்குறானுங்க. I think it's the third or fourth year continuously இல்ல. ஆமா, ரொம்ப ஒரு பெரிய ஒரு மண்ட கோலரா இருக்கு. பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல if you said that வந்து டொமஸ்டிக் ட்ரபிள் பண்ணுவாங்கன்னு டொமஸ்டிக் ட்ரபிள் being invincible சொன்னா நம்ம வந்து ஓகே கண்டிப்பா எடுத்துக்க மாட்டோம். பிகாஸ் WSL we finished the season invincible. we have not lost the game, comfortably top of the table. So very well done for your first season. But next season we need the Champions League, at least ஒரு ஃபைனல் அப்பியரன்ஸ் ஆச்சு நமக்கு வேணும். அதோட இந்த எபிசோட முடிச்சுக்கணும். நன்றி நான் அனிருத் ப்ரோ வந்து இந்த ஜாயின் பண்ணதுக்கு. ஃப்ரைடே வந்து we'll do a next episode previewing the next games and let us know your thoughts. நீங்க யுனைடெட் கேம், நியூகாஸ்டல் கேம் பத்தி என்ன யோசிச்சீங்க? நம்ம டாப் 5 போவோமா, கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிப்போமா, என்னெல்லாம் யாரெல்லாம் நல்லா இருந்தாங்க, யாரெல்லாம் நல்லா ஆடவில்லை, அந்த மாதிரி நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.